வைட்டமின் D60K அப்படிங்கிற கேப்சூல் நிறைய பேருக்கு நிறைய கண்டிஷனில் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த மருந்தை யாரெல்லாம் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது, இதில் என்ன மாதிரியான யூசஸ் இருக்குது அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வைட்டமின் D60K அப்படிங்கிறது ஹை ஸ்ட்ரென்த் கோலிகால்சிஃபெரால், அதாவது வைட்டமின் D3 உள்ள ஒரு கேப்சூல். இது ஒரு மல்டி வைட்டமின். இது எதுக்காக பெரும்பாலும் கொடுக்குறாங்க அப்படின்னா, வைட்டமின் D லெவலை உடனே அதிகப்படுத்துறதுக்காக ஒரு டாக்டருடைய அட்வைஸோடு இதை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த கேப்சூலோட முக்கியமான யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, வைட்டமின் D பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்காக, தடுக்கிறதுக்காக. நம்பர் 2, சிலருக்கு போனுடைய டென்சிட்டி அடர்த்தி குறைவாக இருக்கும், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழலையும் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்பர் 3, மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. 4வது, இம்யூன் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அதாவது சிலர் சன்லைட் குறைவாக உள்ள ஏரியாவில் இருப்பாங்க, அவங்களுக்கு சன்னுடைய எக்ஸ்போஷரே ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் டாக்டர் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வைட்டமின் D3 கோலிகால்சிஃபெரால் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் ஃபார்ம்லேயே இருக்கும். உங்கள் பாடி ஈஸியாக இதை அப்சார்ப் பண்ணும். இதனால் கால்சியம் அப்சார்ப்ஷன், பாஸ்பரஸோடைய அப்சார்ப்ஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 2வது, உங்களுடைய போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, பற்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இம்யூன் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லாவே பூஸ்ட் பண்ணும். 4வது, மசில் ஸ்ட்ரென்த்தை நல்லா சப்போர்ட் பண்ணும். டோசேஜ் அண்ட் எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. தண்ணியில் எடுத்துக்கணும், கடித்து சாப்பிடக்கூடாது, அப்படியே முயங்கிடணும். குறிப்பாக கொழுப்புள்ள உணவுகளோட சேர்த்து எடுக்கும்போது இதோடைய அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஃபேட் சால்யூபிள் வைட்டமின், அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின். கொடுக்கப்பட்ட டோஸை விட அதிகமாக இந்த மாத்திரைகளை எடுக்கக்கூடாது, ஏன்னா இது ஹை டோஸ் உள்ள ஒரு மெடிசின். யாரெல்லாம் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் D பற்றாக்குறை இருக்கவங்க பெரும்பாலும் டாக்டர்ஸ் பிளட் டெஸ்ட் மூலமாக தான் இதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சிலருக்கு மட்டும் அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து டாக்டர்ஸ் பிளட் டெஸ்ட் எடுக்காமே கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சிலர் லோ சன் எக்ஸ்போஷரில் இருப்பாங்க, அதாவது குளிர் பிரதேசத்தில் இருப்பாங்க, அதிகமான வெயில் இல்லாத இடத்துல இருக்கவங்களுக்கும் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது போன் ரொம்ப பலவீனமாக இருக்கவங்க சில மருந்துகள் எடுக்கிறாங்க. யாரெல்லாம் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலிகால்சிஃபெரால் அலர்ஜி இருக்கிறவங்க, சிலருக்கு பிளட்டில் கால்சியம் லெவல் கூட இருக்கும், கிட்னி ஸ்டோன் இருக்கும், இவங்கெல்லாம் எடுக்கக்கூடாது. சிலருக்கு கிட்னி டிசீஸ் இருக்கும், எண்டோக்ரைன் டிஸார்டர்ஸ், அதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களும் உங்கள் டாக்டருடைய ஆலோசனை எல்லாமே இதை எடுக்க வேண்டாம். சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன், கால்சியம் லெவல் பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகிறது, வாமிட்டிங், ஸ்டொமக் அப்செட், இதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷன் தான். ரொம்ப சேஃபாக இந்த மெடிசனை எடுத்துக்கிறதுக்கான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டோடு சேர்த்து எடுத்துக்கோங்க, அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். வேறு எந்த மெடிசன் கூட, குறிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் கூட இதை சேர்த்து எடுக்க வேண்டாம். கொஞ்சம் டைம் விட்டு மற்ற மாத்திரைகளை எடுத்துக்கோங்க. வைட்டமின் D எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 மாதம் வீக்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க இந்த டோசேஜ். அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுடைய பிளட் டெஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு வைட்டமின் D இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஓவர் டோஸ் ஆகிறதையும் தடுக்கலாம். தேங்க்யூ.